ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்குச்சந்தை வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஏறுமா இல்லை இறங்குமா இல்லை இப்போ வந்து என்ன பொசிஷனில் இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் NSEindia.comக்கு வந்து போயிருக்கேன். ஓகேங்களா, இதில் வந்து நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, மிட் கேப்பு, நிஃப்டி பேங்க், இது மாதிரி எல்லா செக்டாரும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதில் எவ்வளோ அட்வான்ஸு டிக்ளைன், இப்போ நிஃப்டி 50னா அதில் எவ்வளோ அட்வான்ஸு டிக்ளைனு, ஸோ இதுமாரி எல்லாமே பார்த்துக்கலாம். இல்லை நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் வந்து என்ன டிக்ளைன் அதுவும் பார்த்துக்கலாம். நிஃப்டி பேங்க்லேயும் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இந்த மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 2916 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா NSEயில் வந்து ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா, இதில் 1110 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸஸில் இருக்குது, 1744 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளைனில் இருக்குது, 72 ஸ்டாக் வந்து அன்சேஞ்சாக இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவில் இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம இந்த நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அட் 52 வீக் ஹைங்கிறத வந்து பார்க்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா 23 இருக்குது. இது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 52 வாரங்களை வந்து குறிக்கிது. அந்த 52 வாரங்களை தாண்டி இது வந்து பிரேக் பண்ணதுனால 52 வீக் ஹையும், இது வந்து பார்த்திங்கன்னா 52 வாரங்களோட லோவை பிரேக் பண்ணதுனாலும் 52 வீக் லோவும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ அப்பர் சர்க்கியூட்டுங்கும் போது ஒரு ஸ்டாக்குக்கும் ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. 5%, 10%, 15% வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து இதை ரீச் பண்ணிச்சு அப்படின்னா அதோட கவுண்ட்டு இங்கே வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்டாக இங்கே வந்து அட்வான்ஸ் அண்ட் டிக்ளைன்ஸ் வந்து ஓவராலாக வந்து பார்க்கணும் மார்க்கெட்டுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் ஹை போதா அப்படின்னு பார்க்கணும். இது வந்து டெய்லி நீங்கள் பார்க்கவே தெரிஞ்சுக்கும். இப்போ 52 வீக் ஹை போயிட்டே இருந்ததுன்னா மார்க்கெட் கொஞ்சம் வந்து டேர்ன் ஆகி புல்லிஷ் சைடு வந்து போயிட்டே இருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து டிக்ளைன் ஆகும்போது நம்மளுக்கு தெரியுது மார்க்கெட் வந்து பேரி சைடு வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா NSE இந்தியாவுக்கு, அதாவது NSEயில் பட்டியலிடப்பட்ட ஸ்டாக்குகள் எல்லாமே. இப்போ BSEயில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நான் BSEindia.com நீங்கள் போனீங்க அப்படின்னாவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து NSEயை விட அதிகமான ஸ்டாக்ஸ் வந்து இங்கே வந்து ட்ரேட் ஆகுது. இதில் 4060 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்சஸ் 1652, டிக்ளைன் வந்து பார்த்திங்கன்னா 2304 இருக்குது. மற்றது வந்து பார்த்திங்கன்னா 104 அன்சேஞ்சாக இருக்குது. ஸோ இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து புரியுது என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து பேரிஷாக இருந்திருக்கு. ஸோ இதை நேற்று டேட்டா கூட கம்பேர் பண்ணாவே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் என்னெல்லாம் நடக்குது. இப்போ நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கும் மார்க்கெட் வந்து டிக்ளைனில் தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நிஃப்டி 50யோட சார்ட் போடுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் தான் 2 நாளும் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் ஒரு 12 நாளாகவே இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருக்கா இல்லை பேரிஷ்க்கு போகுதா அப்படின்னு நம்ம வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ NSEயில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ், அப்புறம் வந்து கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸோட டேட்டா, அது மட்டும் இல்லாமல் மற்ற டேட்டா எல்லாமே நம்ம வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நீங்கள் அடிக்கடி இது வந்து பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து இப்போ எதை நோக்கி போயிட்டுருக்கு, எதர் புல்லிஷ்க்கு போகுதா இல்லை பேரிஷ்க்கு போகுதான்னு வந்து உங்களால் வந்து ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ்.